தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது தொடர்பாக காங்கிரசிலிருந்து பேசுவதற்காக செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். தற்போது வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிருக்கிறது. இதுல இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரைக்கும் சென்னையில் தான் அதிகபட்சமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக பார்த்து வருகிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரோம், இந்த SIR என்பது தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது இப்பொழுதுக்கு தேவையற்றது. ஏன்னா தேர்தல் நாம இன்னும் 3 மாதங்கள்ல தேர்தலை சந்திக்க போறோம். பிப்ரவரி மாதம் நோட்டிபிகேஷன் வரப்போகுது, ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்க போகுது. என்ன அவசரம்? 1 மாச காலத்துக்குள்ளேயே மனுவை ரெமுனரேஷன் ஃபார்மை கொடுத்து அதை ஃபில்லப் பண்ண சொல்லி நிறைய பேருக்கு ஃபில்லப் பண்ண முடியல, தெரியல, அவங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது, அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு அதிகாரிகளுக்கும் வாய்ப்பு இல்லை. காலையிலிருந்து மாலை வரை பள்ளிக்கூடத்திலிருந்து ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் தன்னுடைய பணியை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு போயிட்டு இந்த ரெமுனரேஷன் ஃபார்மை விநியோகம் பண்றாங்க. விநியோகம் பண்ணிட்டு இது எவ்வளவு சேர்ந்துருக்கு, யார் யார் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பெரிய கேள்விக்குரியது. யாரும் துல்லியமா சொல்ல முடியாது. இது எவ்வளவு ஃபார்ம் கொடுத்துருக்கோம், இவ்வளவு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டேட்டா பேஸும் கிடையாது, அந்த அளவுக்கு வேலை திட்டங்களும் கிடையாது. ஏன்னா அவசரத்துல அள்ளி தெளிக்கிறது. நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், குறைந்தபட்சம் 6 மாசம் வேணும், அதிகபட்சம் 1 வருஷம் வேணும் SIR. கடந்த முறை SIR எப்படி நடத்தணும், நாம 1 வருஷம் டைம் எடுத்துட்டாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு SIR, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு SIR, அப்படிதான் நடத்தினாங்க. நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனா உச்ச நீதிமன்றமும் நோட்டீஸோட நிக்குது, இன்னும் தீர்வு ஏற்படலை. தேர்தல் ஆணையமும் இதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இவங்களும் தேர்தல் பணியை எந்த எதிர்கட்சிகளும் எந்த ஆளுங்கட்சியும் செய்ய விடாம தமிழ்நாட்டில் பாஜக எல்லோரையும் கவனத்தை திசை திருப்பி எல்லோரும் SIRல கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு அவங்க வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறுக்கு வழியில ஏதாவது செய்ய முடியுமான்னு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டு இருக்கிறது என்றால், நாங்க ஃப்ரம் டே 1ல கேட்கறது, தகுதியானவர்களுக்கு வாக்குரிமை அளிக்க வேண்டும், தகுதியற்றவர்களை வாக்காளர் பட்டியலிலும் நீக்க வேண்டும். ஆனா இவங்க உள்டவா தலைகீழா செய்வாங்க. யார் யாருக்கு வாக்குகள் அளிக்க தகுதி இல்லையோ அவங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க. அதுதான் இன்னைக்கு ஹரியானால, மகாராஷ்டிரால, டெல்லியில, பீகார்ல நடந்திருக்கு. கர்நாடகால மகாதேவா தொகுதியிலையும் ஆலன் தொகுதியிலையும் கையும் களமா பிடிபட்டிருக்காங்க. ரெஸ்ட்ரோ பார்ல போயிட்டு வாக்காளர்கள் சேர்க்கிறது, 150 சதுர அடிகளை 2000 பேருக்கு வாக்கு சேகரிக்கிறது, தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறையை பார்த்தீங்கன்னா, வழிகாட்டுதல பார்த்தீங்கன்னா, குடியிருப்பு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை கொடுக்கணும், கடைகளுக்கோ தொழிற்சாலைகளே போய் கொடுக்க கூடாது. அப்படி இருக்கும்போது ரெஸ்டோ பார்லாம் போயிட்டு எப்படி இவங்க வாக்குரிமை கொடுத்தாங்க? இந்த சந்தேகம்லாம் இருக்கு. அதனால இப்ப நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் விரிவா இருந்து ஒரு அறிக்கையை இன்னும் 1 நாள்ல நாங்க கொடுக்குறோம். நன்றிம்மா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.